ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்றது நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை. இதுக்கு தேவையானது எள்ளு, வேர்க்கடலை, ஏலக்காய், வெல்லங்க. இதை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த எள்ளை நம்ம 2 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு டவலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்ச எள்ளை இந்த மாதிரி ஒரு பேனில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த எள்ளு ஈரமாக இருந்தால் நம்மளால் வறுக்க டைம் எடுக்கும். இந்த மாதிரி காஞ்சதாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொருளும் சீக்கிரம் கெடாமல் இருக்கும். கழுவாமல் நம்ம எள்ளை எடுத்தோன்னா அதில் மண் இருக்கும். அதனால தான் 2 தடவை கழுவிட்டு ஒரு டவலில் காய வச்ச பிறகு இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எள்ளு நல்லா பொரியிற வாசனையும் வரும். அப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. இது கூடவே 50 கிராம் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் போடலாம், இதுக்கு பொட்டுக்கடலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வேர்க்கடலை தான். இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது அந்த வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். இது வறுத்ததுனால நீங்கள் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்தா போதும். வேர்க்கடலை கருகாமல் பார்த்துக்கோங்க. உடைச்ச வேர்க்கடலை தான் இது, முழு வேர்க்கடலை இல்லை, பாதி பாதியாக இருக்கிறது தான். அதனால் சீக்கிரமாக வடுபட்டுரும். இதை மாற்றின பிறகு ஒரு இதே ஸ்டேஜில் இருக்கும்போது எடுத்துருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தையும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை திக்னஸாக நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பாகாகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பாகாயிடுச்சுன்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது, பிளேட்டில் இருந்தும் எடுக்க வராது. அதனால் ஓரளவுக்கு திக்கானா போதும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை போதுமானது. வெல்லத்தை நான் சீவி தான் போட்டிருக்கேன், அதனால் சீக்கிரம் கரைஞ்சிரும். இது பேர் பாகு வெல்லம்னு சொல்லுவாங்க. வெல்லத்தில் அடியில் மண் இருக்கும். நீங்கள் வடிகட்டியும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை செக் பண்ணிவிட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா பாகு காஞ்சி வருது. இது ரொம்ப திக்காகாமல் பார்த்துக்கோங்க. நான் வேர்க்கடலையும் எள்ளையும் முழுசாக தான் ஆட் பண்ண போகிறேன். நான் அதை கோர்ஸாக பவுடர் பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் அது ரெண்டையும் இப்போது ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கோங்க. ஏன்னா உடனே இது திக்காக ஆரம்பிச்சிரும். ஓரளவுக்கு திக்கானோடனே இதை ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு இதில் கொட்டி ஆற வச்சுட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா நம்மளால் எடுக்கவும் முடியாது, உருண்டையும் பிடிக்க முடியாதுங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பைங்க. இதில் எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. குழந்தைங்களுக்கும் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.